ஆக்சுவலி எல்லாமே நல்லா தானே பண்ணாங்க. அண்டு பேட்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. ஸோ அது பார்த்தீங்க. அண்ட் நீங்கள் ஃபீல்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கேச்சஸ் நிறைய ட்ராப் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா அப்கமிங் மேட்சஸ் ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும்ண்ணா. சிஎஸ்கேட பிளஸ் அண்ட் சிஎஸ்கேட மைனஸ் என்னவா இருக்கு? சிஎஸ்கேட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லேட் ஃபரிஷ் நல்லாவே இருக்கும். லைக் எவ்வளோ ரன் ரேட் ஸ்லோவாக இருந்தாலும் லாஸ்ட்டில் நல்ல ஒரு ஃபினிஷிங் ரோல் கொடுக்குற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் மோஸ்ட்டாக உங்களோட பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா டூபே டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. ஓவராலாக சொல்லலாம். லைக் அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் டூபேவோட டிபெண்டன்சி நிறைய இருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கம்மியான ரன் அவுட் ஆன உடனே இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சுது அந்த ஸ்கோர்ஸில். அண்ட் ரிஸ்விக்கு பதிலாக வேற ஆப்ஷன் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரே மேட்ச்ல அடிச்ச நாக் மட்டும் தான் ரொம்ப மேட்டராக தெரிஞ்சுது. அவ்வளோதான். நீ மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச் நல்லா தான் ப்ரோ. ஆனால் தோற்று தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. எங்களுக்கு தோனி வந்து அச்சை சிக்ஸே போதும், அவர் வந்தாலே போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. மேட்ச் தோக்குறது ஜெயிக்கலாம் சில் தான். தோனி வந்து ஒரே ஒரு ஷாட் ஹெலிகாப்டர் ஷாட் அந்த மேட்ச்சில் பார்க்கணும். அவர் அடிக்கிறத நாங்கள் பார்க்கணும். அடுத்த வருஷமும் விளாடணும். ப்ரோ ஓப்பனிங் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. அவர் ரவிச்சந்திரன் வந்து ஒழுங்காக ஆடல. லெவன் கன்வே மாதிரி அவர் கன்சிடென்ட்டாக கிடையாது. இவர் வந்து அடிச்சா அடிப்பார், இல்லைனா அவுட் ஆகிடுவார், அந்த மாதிரி இருக்குது. பவர் பிளேயில் பெருசாக ரன் எதுவும் ஸ்கோர் பண்ணல. போலர்ஸ் அந்த மாதிரி பெருசாக விக்கெட் டேக்கிங் எதுவும் பண்ணலை. பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கல, அது பெரிய ட்ராபேக். ஸ்பின்னர்ஸ் எதுவும் பெருசாக இம்பாக்ட் இல்லை இந்த மேட்ச். ஸ்பின்னர்ஸை வச்சு ஏதோ தப்பிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹைலைட் ஆனதுன்னா என்ன, இது ஒரு மேட்ச் வந்து மேட்சாக பார்க்கணும் நம்ம எல்லாருமே. நம்ம ஒரு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம ஆனா பேசணும், அது பிரச்சனையா ஆகிடும். ஐயோ அது நான் இதா சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் வந்து நம்ம வந்து அந்த தவறை உணர்த்திக்கிட்டு மீண்டும் வர்ற மேட்ச்ல நம்ம வந்து ரெக்டிஃபை ஆகி நல்லா குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஃபைனல்ஸ்ல எந்த டீம், ரெண்டு டீம் மோதா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம சிஎஸ்கே தான் வரணும். மும்பை ஒரு டீம் சிஎஸ்கே, இன்னொரு டீம் யார்? மும்பை ரெண்டுமே ஜெயித்தா யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம சிஎஸ்கே. நம்ம சிஎஸ்கே. ஓகே, அப்ப ஆர்சிபியோட கதை என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி வரும் பர்ஃபார்ம் பண்ணா தானே வர முடியும். எதனால பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு யோசிக்க வைக்கிறாரா? ஆமா, எதுவுமே பண்ணல. ஆமா, அதுதான் விஷயம். தோனி அவருக்கான நாங்கள் பார்த்தோம். தோனி இறங்கும்போது அந்த சவுண்டு கிழிஞ்சது நல்லா செம்மையாக இருந்தது ப்ரோ. அந்த 9 பாலுக்கு 28னா அதுவே போதும் ப்ரோ எங்களுக்கு. அவர் வந்து நடந்து வந்தாவே எங்களுக்கு போதும் ப்ரோ. அதை பார்த்தா இப்போ சிஎஸ்கே ஜெயிக்கிறது தோக்குறது அப்புறம் ப்ரோ. நம்ம தோனி தலை இறங்கிட்டாருல, அதுவே போதும் ப்ரோ. இன்னைக்கு தோத்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு தோத்ததுக்கு காரணம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பவுலர் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டே பவர் பிளேயில் வந்து ஒழுங்காக போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அது விக்கெட் விழாதனால தான் நம்ம கொஞ்சம். ஓகே, அந்த பத்திரானா கேட்ச் விட்டதுக்கு அப்புறமா அப்படியே மனசே உடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஓவராலாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்கு? நம்ம பசங்களும் நல்லா தான் சிஎஸ்கே டீம் வந்து நல்லா விளையாடுவாங்க. இன்னைக்கு மட்டும் என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஓவரால் பார்த்தா எல்லாமே நல்லா தான் டீம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த விக்கெட் மட்டும் பவர் பிளேயில் விழாதனால தான் கொஞ்சம். மற்றபடி அதை விடுங்க தலைவர். நம்ம சிஎஸ்கே நம்ம தலை தோனி 8 பாலுக்கு 28 அடிச்சிருக்காரு. அதை விட நமக்கு என்ன வேணும்? அவர் இறங்குனதே போதும் நமக்கு, அவ்வளோதான். அதுவே போதும் நமக்கு. ஆமாம் ப்ரோ, இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாலாம் பார்க்கல. பட் ஒரு நல்ல இன்சிடென்ட் நடந்தது. 11-11 அப்படின்னு ஒரு ஸ்டோர். அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக போனோம். டைமும் 11-11, ஷாப் நேமும் 11-11. கரெக்டாக அந்த டைம் வந்து ரன்னு 11 பால்ஸுக்கு 11 ரன். அப்போ தான் நாங்கள் என்ட்ரியே போனோம். பட் தோத்துட்டோம். ஃபைன். நெக்ஸ்ட் மேட்ச் ஆல் தி பெஸ்ட். சிஎஸ்கேல யார் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் சென்ட் பீட்ஸில் ட்ரைன் ஆகிட்டு இருந்தேன். சூப்பர். ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் அப்போது ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் சுத்தமாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. எதனால தெரியல. இந்த கிரிக்கெட் மேலே ரொம்ப லவ் பண்ணி பிரேக்கப் ஆன சிச்சுவேஷனா? ஆமாம், அதுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்கே தோண மாட்டேங்குது. பட் எப்போவுமே தோனி, ஜடேஜா ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்க டீமில். பரவாயில்ல, ஒரு தோத்தாலும் நாங்கள் ஒரு மனசார்த்தம் தான் இருக்கோம். டோனி அடிச்ச அந்த 6க்கும் 9 பால் 28 ரன் வந்ததுக்கு நாங்கள் ஹாப்பி தான். எதனா தோத்தாலுமே பரவாயில்ல, தோனி ஆடுறதே எங்களுக்கு போதும். மாசம் சிஎஸ்கேயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்கு நினைக்கிறீங்க? சிஎஸ்கேயோட ப்ளஸ் எப்பவுமே டோனி தான். மைனஸ் இன்னைக்கு என்ன தெரியல, கொஞ்சம் போலிங் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது பிரச்சனை கிடையாது. இந்த பவுலிங்கை மாத்துறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் சிஎஸ்கே? இப்போ புதுசாக ஒரு இங்கிலாந்துலேருந்து ஒரு பிளேயர் வராரு. ஆமாம், அது நெக்ஸ்ட் மேட்ச் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு யார் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? டோனி தான். தோனியை தாண்டி இப்போ ருத்ராஜ் கைகாட், அவரோட கேப்டன்சி எப்படி போயிட்டு சூப்பராக இருக்கு. நீங்க ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க இன்னைக்கு எல்எஸ்ஜி வெர்சஸ் சிஎஸ்கேல. எந்த விஷயம் வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடந்துச்சு, எது எக்ஸ்பெக்ட் பண்ணாத நடந்தது? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்தது. கேஎல் ராகுல் ஃபுல்லாக ஆடுவார் நினச்சேன், அதே மாதிரி ஆடிட்டாரு.
தோனி அடிக்க மாட்டாருன்னு நினைச்சேன், இன்னைக்கு வச்சிட்டாரு. ஓ எப்படிங்க வேற எல்லாரும் தோனி அடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. 9 பால்ல 28 ரன் எடுத்திருக்காரு. நல்லா ஆடினார் ப்ரோ. அவருக்கு ஏத்த மாதிரி போலர் மாட்டிக்கிறாங்க, நல்லா ஆடிட்டாரு. அப்ப வந்துட்டு ஆர்சிபிக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுனால நீங்க வந்துட்டு தோனிக்கு வந்துட்டு ஆமா ஆப்போசிட்டா பேசுவீங்க. ஆமா ப்ரோ. சரி ஓகே எல்லாம் கலாய்க்கிறாங்க ப்ரோ தோனி ஃபேன்ஸ்ல, அதனால இப்படி பேசுறோம். ஓகே ஓகே. எதனால இவ்வளவு பிடிச்சிருக்கு ஆர்சிபி? உங்களுக்கு பிடிச்சிருக்க காரணம் என்ன? ப்ரோ விராட்டுக்காக மட்டும் தான் ப்ரோ. ஓகே. அவருக்காக மட்டும் தான் ஆர்சிபி பிடிக்கும். அவரோட லாயல்ட்டி மாதிரி இப்ப நாங்க அவரோட லாயல்ட்டியா இருக்கோம். ஓ நீங்க லாயலா இருக்கீங்க, அதை ஆமா. காமிக்கிறீங்க. ஆமா ஒரு பக்கத்துல வந்துட்டு விராட் வந்துட்டு ஆர்சிபில இருக்கிறதுனால இவ்ளோ ஹேட்டர் சம்பாதிக்கிறாரு. பட் ஆனா இந்தியான் டீம் வரும்போது இங்க விராட்க்கு ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் இருக்கு. இருக்கு ப்ரோ. அப்ப மட்டும் வந்து எனக்கு கொண்டாடுறீங்க, இப்போ வந்து ஏன்டா அப்படி இல்ல ப்ரோ. பர்டிகுலரா இந்த எம்எஸ்டி ஃபேன்ஸ் ஆ. இன்னமும் பாதி பேர் விராட் ஹேட்டர்ஸா தான் இருக்காங்க. ஓகே. இந்தியாவுக்கு ஆடும் போதும் அவர் அடிச்சாருன்னா அப்ப கூட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு தான் இருப்பாங்க, கண்டிப்பா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. And இன்னைக்கு ஓவராலா ஹைலைட்டான விஷயம் இன்னைக்கு மேட்சோட என்ன? எம்எஸ் தோனி வேற என்னன்னா வேணும்? ஏதாச்சும் ஒரு பிளேயர் 41 வயசுல 42 வயசுல கேரியரோட எண்ட்ல இருக்கப்போ பீக்ல இருக்க மாதிரி படத்துல கிளைமேக்ஸ் வச்சா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அவ்வளவு அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் நேர்ல கொடுத்துட்டு இருக்காரு. அதை விட வேற என்னன்னா வேணும்? அவ்வளவு லாஸ்ட் டைம் ஒரு ஹேட்ரிக்க கொடுத்திருந்தாரு. இந்த வருஷமும் சரியான நாக்கு. இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா நல்லா ஜெயிக்கலாம். ஓகே. சிஎஸ்கேவோட இந்த விஷயத்தை மட்டும் மாத்திக்கலாம்னா கண்டிப்பா ஃபைனல்ஸ் வரைக்கும் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? ஃபீல்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் கண்டிப்பா. ஆமா, கேச்சஸ் டிராப் பண்ணாம இருந்தாலே போதும்ண்ணா, அவ்வளவுதான். ஓகே. ஃபைனல்ஸ்ல எந்த டீம் ரெண்டு மோதனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே எம்ஐ, அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் மோதனா நல்லா கண்டிப்பா. இருக்கும். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? தோனி பண்ணான் நானு லாஸ்ட் 9 பால் 28 ரன். எல்லாம் பசங்களாம் ஒண்ணு பார்க்கணும், செதற விட்டோம்னா வேற லெவல்ல இருந்துச்சு வேற மாதிரி. ஓகே.